ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளம். அப்படி சொல்லும் போது பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். கரெக்ட் தான். ஆண்டவர் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறார். உன் பலவீனங்களில், நான் பலவீனமா, என் பலவீனத்துல ஓட முடியாது, ஆனா எனக்கு இருக்கிற பலத்துல என்னால நடக்க முடியுது. என் பலவீனத்துல என்னால நடக்க முடியாது, ஆனா எனக்கு இருக்கிற பலத்துல என்னால நிக்க முடியுது. பலவீனத்தை ரெண்டாவது பேசு, முதல்ல பலத்தை பேசு. பவுலை பலவீனப்படுத்துறது யாரு? சாத்தானுடைய தூதன். பவுல் யார பேசுறான்? பலப்படுத்துகிற கிறிஸ்துவ. பலவீனப்படுத்துகிற தூதன் பெரியவனா, பலப்படுத்துகிற கிறிஸ்து பெரியவனா? ஆமென். நம்ம யார பேசணும்? இந்த 11 மாதத்துல உங்க